இன்றைய வாக்குத்தத்தங்களோடு புதிய நாளை நாம் தொடங்க போகிறோம். ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்திலே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. 3 விதமான, முதலாவது அழைப்பு, இரண்டாவது ஆசீர்வதிக்கிறார், மூணாவது பெருக பண்ணுகிறார். அழைக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவன் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே சில காரியங்கள் ஆலோசனையாக கற்றுக்கொண்டு புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நம்ம யார கவனித்து பார்க்கணும்? ஒரு நல்ல கேள்வி. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஐயா, நம்ம புதிய ஏற்பாடு பிரகாரம் இருக்கிறோம், நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுதான் முக்கியமான கேள்வி. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், அழைத்து புறப்படு என்கிறார். அழைத்த தேவன் புறப்பட சொன்னார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சந்ததியை பெருக பண்ணுகிறார். இப்ப இன்னைக்கு உள்ள தேதியில இந்த வாக்கு தத்தங்களை நம்ம எப்படி தியானிக்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொந்த தேசத்தை விட்டு புறப்படுகிறார். அந்த சொந்த தேசத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா, விக்கிரக ஆராதனை, விக்கிரகம் இருந்துச்சு. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிறார். இப்ப புதிய பிரகாரம் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதிக்கிறார். நம்ம வாழ்ற காலம் புதிய ஏற்பாட்டு காலம், கிருபையின் காலம். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். வசனம் இருப்பிடம் ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனம். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இந்த வசனத்துல என்ன அர்த்தம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, விக்கிரகம் அசுத்தம், அநியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஜனங்களோடு கலந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளை, இருளோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது, பேலியாலோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது. இருளோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கும் போது ஆசீர்வாதம். அப்ப புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விட விட்டு போங்கள் அப்படின்னா, கர்த்தருடைய ஜனம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தர் அழைக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, அது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா முழு உலகத்துக்குள்ள இந்த செய்தி வரும்போது, ஒரு குடும்பம் விக்கிரகாரணில இருப்பாங்க, ஒரு குடும்பம் அசுத்தத்துல இருப்பாங்க, ஒரு குடும்பம் இருள்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு குடும்பம் பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு குடும்பம் இருக்கு, அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நீதிமானா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, செம்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால ஆன்லைன் மூலியமா ஒரு செய்தி அனுப்பும்போது 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஆபிரகாமை அழைக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆர்டர். இப்ப இன்னைக்கு தேதியில
நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம்? சொந்த வீடு கட்டி அழகா செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் எப்படிலாம் வாழ்ந்தாரு என்பதை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். தேவன் தான் அழைக்கிறாரு. அழைத்த தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, பெருக பண்ணுகிறார். இப்ப நம்ம வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டிலே நம்மளை பரிசுத்தமா வாழ அழைத்தார். நம்முடைய காலிங் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இந்த பூமியில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழும் போதே ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்புல இருப்பான். அசுத்தமான பாவத்துக்குள்ள சிக்கி கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போயிருதான். ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. அந்த குடும்பம் பலுகி பெருகும். ஏன்னா புதிய ஏற்பாடு பிரகாரம் நம்ம கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நம்மளை துதிக்கிறக்காக தெரிந்தெடுத்தார். பரிசுத்த ஜாதியாக நம்மளை வைத்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியருமா வைத்திருக்கிறார். நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானது தொடும்போது ஒரு மனுஷன் தீட்டுப்பட்டு போயிருதான். அசுத்தமான காரியத்தை சிக்கிக் கொள்ளும் போது ஆசீர்வாதத்தை இழந்து போயிருதான். அப்ப ஆபிரகாமை போல தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டிய காரியத்தை விடும்போது கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, விட்டு, அந்த விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவ காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கக்கூடாது. அது விக்கிரமா இருக்கலாம், இச்சையான காரியமா இருக்கலாம், அசுத்தமான காரியமா இருக்கலாம், பொல்லாத காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் விட்டு வெளியில வரும்போது கண்டிப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஜனம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரே சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு அப்படின்பார். அதே போல நம்மளையும் தேவன் அழைக்கிறார். உண்மையாக நம்ம இருப்போம் என்றால் கண்டிப்பா ஆசீர்வாதம். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். சாராளை நோக்கி பார்க்கும் போது கற்பம் செத்து போயிருந்துச்சு. ஆனால் தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாம் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையா இருந்தார். அதே போல இன்று நம்ம வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதிப்பார். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இன்று நம்ம குடும்பம் தேவன் அழைக்கிறார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து புதிய நாளை நாம் தொடங்குவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்காக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரைப்படப்பட்டு ராஜா, இந்த நாளிலும் 24 மணி நேரமும் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ளே நாங்க அடங்கி இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ விசேஷமான ஞானத்தினால் நிரப்புங்க. தேவ ஆவியினால் நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்தமா நிரப்புங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. தேவனோட அக்கினி இறங்கி விட்டு ராஜா. தூலபா ஷந்த டலபா லஹரது ரீபா லஹதனே மிஹி பில்ஹார பிலா ரபுஷிபெல பிலஹர பிலஹரது ரது நிமா கபரு ஷந்த டலபா கபது பெக்கியதுனா நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறு ராஜா. கர்த்தருக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமா இருக்கும் ராஜா. லதுனி ஷலபா கபது பெக்கியதுனா கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் என்று வேதம் சொல்கிறது ராஜா. எந்தெந்த குடும்பத்துல இணைந்த செய்தி கேட்டாங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா காரியத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு கர்த்தர் உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கிறீங்க. யாரெல்லாம் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்களோ
அந்த குடும்பத்தை கர்த்தர் இப்பொழுதே ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக அப்பா உமக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்திடும் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமா எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க, தியானிக்கிற அபிஷேகத்தால் நிரப்புங்க, துதிக்கிற அபிஷேகத்தால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாற்ற ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி கர்த்தர் திருப்தியாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல எங்களை தாழ்த்திடும். இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ வாகனத்தை பொருட்படுத்துங்க, குடும்பத்தை பொருட்படுத்துங்க, சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துகளை தாழ்த்திடும். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9425043551 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.